தனித்து நின்று வெல்வது என்பது உண்மையாகவே பிராக்டிகலி பாசிபிள். விஜய் வேணா சொல்லலாம், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் அப்படின்னு சொல்லலாம். பட் பிராக்டிகலி இஸ் இம்பாசிபிள். தமிழ்நாட்டுக்கு ஒரு திமுக போதும், இன்னொரு திமுக வேண்டாம். ஸோ தாவேகா வந்து இன்னொரு திமுகனா அன்னைக்கான விஜயகாந்த் இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க், லைஃப் டைம் ரிஸ்க். நேரடியாக வந்தாரு, களத்துக்கு வந்தாரு, ஜெயலலிதாவை எதிர்த்து சண்டை போட்டாரு, கருணாநிதி எதிர்த்து சண்டை போட்டாரு. அந்த ஒரு குவாலிட்டி வந்து விஜய் கிட்ட இருக்கதான் நான் நினைக்கல. அண்ட் விஜயையும் விஜயகாந்தையும் ஒப்பிடுவது என்பது விஜயகாந்துக்கு நாம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவமானம் நான் நினைக்கிறேன். ரியல் லைஃப்லயும் ஒரு ஹீரோவா இருந்த ஒரு மனுஷனை ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. அவருடைய நடத்தையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசா மேக்னிஃபை பண்ணி அவர் லிட்டரலி தே வாண்ட் டு போர்ட்ரே விஜயகாந்த் ஜோக்கர். இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய விஜய் அன்னைக்கு விஜயகாந்த் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக ஒரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணாரு. கொஞ்சம் பேசடா பேசுனீங்கன்னா ஒரு உயிரோடு இருக்கும்பொழுது அவரை பத்தி பேசுறதுக்கு துளி தகுதியற்ற இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உட்பட விஜயகாந்த் உயிருடன் இருந்திருந்தாலே விஜய் இன்னைக்கு என்ன பண்ணிருப்பாரு? அடுத்த படத்துக்கு கதை கேட்டு. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜவேலன் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மோகனா. இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி டிவிகே உடைய 2வது மாநில மாநாடு நடந்தது. வெகு சிறப்பா நடந்தது. நிறைய லட்சக்கணக்கில் மக்கள் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க பண்ண அட்டூழியம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. பேசினதுக்கு அப்புறமா விமர்சனங்களும் வந்தது. அதை பத்தின உங்களுடைய பார்வை என்னன்னா? இல்ல, முதல்ல இந்த மாதிரி ஒரு மாநாடை இன்று கூட்டுவதற்கான ஒரு பலம் வந்து வேற எந்த கட்சிக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து நான் அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாநாட்டினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நடந்த நல்லது கெட்டது, எது சரி எது தவறு, இதை பத்தி நிறைய பேசிட்டாங்க. கரெக்டா? சோஷியல் மீடியால எங்க திரும்பினாலும் விஜய் வந்து அங்கிள்ட்டாரு, விஜய் ஆன்டின்ட்டாரு, விஜய் அப்பான்ட்டாரு, சித்தப்பான்ட்டாருன்னு விஜய் ஏதோ செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை செய்து விட்டதாக கருதுகிறார்கள். நான் அப்படிலாம் இதை பார்க்கணும்னு நினைக்கல. நான் இதை வேற மாதிரி ஒரு பார்வையோடு அணுகணும்னு நினைக்கிறேன். ஈவன் தோ என்னுடைய பொலிட்டிக்கல் சார்பு அல்லது என்னுடைய பார்வை, நான் வந்து என்ன மாதிரியான ஒரு சித்தாந்தம் கொண்டிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பியூர்லி இதை நான் வெளியிலிருந்து ஒரு அரசியல் பார்வையோடு இதை நான் அணுகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓகே எத்தனை கட்சிகள் இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அத்தனை கட்சிகள் இருக்குது. ஓகே, இதில் எந்த ஒரு கட்சியால் ₹1 கூட செலவு பண்ணாமல் இத்தனை லட்சக்கணக்கான மக்களை ஓரிடத்தில் திரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா அது வெகு சில சொற்பமான கட்சிகள் மட்டும்தான் அதில் எங்களாலையும் முடியும்னு சொல்லி கை தூக்க முடியும். அதில் இன்று ஒரு முதன்மையான இடத்தை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கதான் நான் பார்க்குறேன். இது வந்து ரசிகராக வந்த கூட்டம், தொண்டனாக வந்த கூட்டம், இது வந்து ஒரு ஆர்வ கோளாறினால் வந்த கூட்டம், இதெல்லாம் வந்து விமர்சனம்ங்கிறது வேறு, ரியாலிட்டி அப்படிங்கிறது வேறு. இந்த ரியாலிட்டியை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் முதல்ல நம்ம விமர்சனத்தை இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்கானா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்மளுடைய பேசு தமிழா பேசல தொகுதி வாரியாக நம்ம சர்வே போயிட்டுருக்கோம். அதுலேயுமே நம்ம வந்து நம்மளுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் தாண்டி உண்மையாக யார் ஜெயிப்பாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்கிறப்போ, ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து துறைமுகத்தில் சேகர் பாபு ஜெயிப்பார்னு தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு சேகர் பாபு பிடிக்காது, இல்லை திமுக பிடிக்காது, அதனால் சேகர் பாபு தோற்றுருவார்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. ஸோ எந்தெந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்களோ அவங்கள வெற்றி பெறுவாங்கன்னு தான் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், தமிழகம் முழுவதும் நாம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்வேல எந்த ஒரு இடத்திலும் விஜய்க்கு வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து குறைஞ்சபட்சம் 18%, வெரி லீஸ்ட் அதிகபட்சம் 20% 22% வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 18 to 22ங்கிறது நம்ம அவரை கெஸ் பண்ணுற ஒரு பேராமீட்டராக இருக்குது. விஜயை சுற்றி இருப்பவர்கள் என்ன நம்புறாங்கன்னா விஜய்க்கு வந்து 30% 35% இருக்குன்னு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அது விஜய் நம்புறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் கிட்ட அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தனிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம் தலைவா அப்படின்னு சொல்கிறதா கேள்வி. பட் ஆக்சுவல் மீட்டர்ஸ் வந்து இட் ஃபால்ஸ் பிட்வீன் 18 to 22. ஸோ 22 தாண்டி நம்ம இது வரைக்கும் எந்த தொகுதியிலும் பார்க்கல, 18க்கு கீழேயும் பார்க்கல. ஸோ அப்போது விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு முதல் தேர்தலில் இருக்கிறது. அந்த ஆதரவுக்கான ஒரு சாம்பிளிங்காக தான் அந்த மாநாடை நான் பார்க்குறேன். விக்ரவாண்டியில் நடந்த அந்த முதல் மாநாட்டை விட இந்த 2வது மாநாடு இன்னும் மேசிவாக இருந்ததாக நான் பார்க்குறேன். ஆனா இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுக்காக கூடின கூட்டம் தானே? என்ன தப்பு கிடையாது, அரசியலுக்காக கூடின கூட்டம் மாதிரி கிடையாது. இல்லை, இங்கே ஒரு தலைவருக்காக தானே கூட்டம் போடுறாங்க. இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய கூட்டம் யாருக்கான கூட்டம்? சீமான் அவர்களுக்கான கூட்டம். இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்க்கறதுக்காக வரக்கூடிய கூட்டம் யாருக்காக கூட்டம்? அவருக்கான கூட்டம். அப்படிதானே? ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து எண்மண் எண் மக்கள்னு யாத்திரை போனார். அப்போ வந்து கூட்டம்லாம் யாரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம்? அவங்கள பார்க்கறதுக்காக. ஆப்வியஸ்லி அதான். ஸோ அந்த ஐடியாலஜி ஓரியன்டாக வரக்கூடிய கூட்டம், அதாவது பிரபாகரனுக்காக வந்த கூட்டம், தமிழ் தேசியத்துக்காக வந்த கூட்டம், பனைமரத்துக்காக வந்த கூட்டம், ஆடு மாடு வளர்ப்பதற்காக வந்த கூட்டம், அதெல்லாம் பர்சன்டேஜ் கம்மி.
ஜெயலலிதாவுக்காக வந்த கூட்டம், எம்ஜிஆருக்காக வந்த கூட்டம் பெர்சன்டேஜ் கம்மி. அவங்களுக்காகவும் வந்த கூட்டம் தான். அவங்கலாம் உருவாக்கி வச்ச கூட்டம் தான். ஆனா இன்னைக்கு அது யாருக்காக வருது? விஜய்க்காக. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு, இங்க விஜய்க்கு, அங்க சீமானுக்கு, இங்க ஸ்டாலினுக்கு இப்படி தான் வருது. ஸோ அதை நம்ம ஆப்வியஸா அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். விஜய்க்காக வந்திருந்தாலுமே அந்த கூட்டத்தை நம்ம விஜய்க்காக வந்த கூட்டம்ங்கிறது என்ன தப்பான ஒரு கூட்டமா என்ன? விஜய்க்காக தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்க. அந்த மக்கள் வந்து விஜய்க்காக இன்னைக்கு வந்து ஒரு மாநாடு சினிமாவும் அரசியலும் ஒண்ணு இல்லைன்னா இல்ல. கரெக்ட். சினிமாவும் அரசியலும் ஒண்ணும் கிடையாது. சினிமாவை எல்லோரும் போய் பார்ப்போம். எல்லோரும் விஜய்க்கு ஓட்டு போடுவோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆனா எவ்வளவு பேர் போட போறாங்கங்கிறதே தெரியல தானே. ஸோ அப்போ விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்றது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நல்லது இல்லைன்னு சொல்ல வரேன். விஜயை நீங்க முதல்ல எதிராளியை வந்து நீங்க வந்து குறைவாக மதிப்பிடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு போர்ல அது ஆபத்தை தான் விளைவிக்கும். நீங்க ரொம்ப எதிர்க்கட்சிகள் வந்து இந்த விஷயம் வைக்கிறாங்க, இந்த ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா அங்கேயுமே ஒரு ஃபால்ஸ் இருக்குல்லண்ணா, ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து தேர்தல் களப்பணிக்கே இன்னும் வரல, மக்களை போய் சந்திக்கல அப்படின்னா எந்த கட்சியா இருந்தாலும் விமர்சனம் பண்ண தானே செய்வாங்க. அதுதான் இந்த மக்களை போய் சந்திக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மக்கள் கிட்ட போயிட்டு டெய்லி வந்து மனுக்கள் வாங்குறதா, இல்லை மக்கள் கிட்ட போயிட்டு டெய்லி உரையாடுறதா, அல்லது மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கறதா, இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு பேசணும்னா இந்த 1.5 வருஷத்துல அவங்களுடைய களப்பணி கம்மி தான். அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த கட்சியினுடைய கேம்பெயின் ஃபார்மேட் என்ன, அல்லது அந்த கட்சியினுடைய ஆப்ரேஷனல் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைடோ பண்ணவே முடியாது. ஏன்னா இங்கு கடந்த ஓராண்டுகளில் அல்லது 2 ஆண்டுகளில் அது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த 4 ஆண்டுகளில் எந்த கட்சி திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டங்கள் நடந்துருச்சு? நீ நல்லா யோசிச்சு பாரு. எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்கன்னா அன்றைக்கி வந்து தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டில் பஸ் ஓடலை, ஆட்டோ ஓடலை, கார் ஓடலை, பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிச்சிருச்சு. ஸோ இந்த மீட்டில் ஏதாவது ஒரு நடந்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கு இந்த 4 வருஷத்துல? ஆனா அப்படியே கட் பண்ணி பின்னாடி போவோம். 2016 to 21 எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் எங்க திரும்பினாலும் போராட்டம் நடந்ததா? நடந்தது. ஓகே, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது. அது மாதிரியான ஒரு போராட்டத்தை லைஃப் டைம்ல பார்த்ததே இல்லை. மீத்தேனுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. கூடங்குளத்தில் பர்மனெண்டா பந்தல் போட்டு உட்கார்ந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து அப்போ நியூஸா இருந்தது, அப்போ சென்சேஷனா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒட்டுமொத்த 4 வருஷத்துல ஒரே ஒரு இடத்துல தான் அந்த மாதிரியான ஒரு பெரிய போராட்டத்தை பார்த்தோம். ஏன்னா இந்த அரிட்டாப்பட்டியில் இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு எதிராக மக்கள் உட்கார்ந்து இருந்ததை தவிர்த்துட்டு வேறு எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜனத்திரள் கூடி உட்கார்ந்து போராட்டம் நடத்தி அவங்களுடைய கோரிக்கையை அவங்க வென்றதாக தெரியல. சரி, ஓகே, மக்கள் நடத்தலை, எதிர்கட்சியாவது நடத்தியிருக்கணும்ல. எந்த எதிர்கட்சி நடத்துனாங்க? சரி, நான் சொல்றது பாஜகவையும் சேர்த்து தான் விமர்சிக்கிறேன், எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் விமர்சிக்கிறேன். எந்த கட்சி தமிழ்நாடை ஸ்தம்பிக்கிற மாதிரியான ஒரு போராட்டத்தை, அது திமுக வந்து அந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறணும். ஒரு ஆளும் கட்சிக்கு அந்த ப்ரெஷர் இருந்திருக்கணும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க. அது சென்னையை தாண்டி அதனுடைய இம்பாக்ட் இல்லை. ஓகே, ஸோ தமிழ்நாடு முழுவதும் எல்லா மக்களும் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கலாம். அதற்கான அத்தனை சாத்தியங்கள் உருவாச்சு. 24, 25 லாக்அப் டெத் நடத்தியிருக்கலாம். அத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடத்தியிருக்கலாம். எத்தனையோ ஊழல் சம்பந்தப்பட்ட புகார்கள் நடத்தியிருக்கலாம். இது எதிலையும் பயம் ஒரு காரணமா இருக்கலாம். என்ன காரணமாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு அது இருக்கலாம். உனக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு எதிர்கட்சிக்கு இருந்தால் அப்புறம் நீங்கள் எப்படி அதை எதிர்கட்சின்னு சொல்ல முடியும்? நான் சொல்வது இப்போ அதிமுக வந்து இந்த போராட்டங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். இது அதிமுக விமர்சிக்கணுங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஏன்னா அதிமுகவுக்கு இன்னும் 7-8 மாதங்கள் இருக்குது. இப்போ அவங்க களத்தில் இப்போ ஒரு ஜோஷ் ஒன்று கிரியேட் ஆகுது இல்லையா? இப்போ எடப்பாடியார் எந்த ஊருக்கு போனார்னாலும் மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷனாகவே மாறலை. ஏன்னா அவங்க எல்லோருக்குமே தெரியுது, இவங்க எல்லோருமே அதிமுகவினுடைய தொண்டர்கள் அல்லது அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தங்களுடைய வேலையா நினைச்சு, கடமையா நினைச்சு செய்யக்கூடியவங்க. அவங்க தான் அங்க போறாங்க. கரெக்டா? இப்போ விஜய்க்கு வந்து இப்போ இந்த திரை கவர்ச்சின்னு இருக்குல்ல, அது மாதிரி இபிஎஸ்க்கு ஏதாவது திரை கவர்ச்சி இருக்கா? இல்ல. இபிஎஸ்ஸை பார்க்கணும், எங்க தலைவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக யாராவது வர போறாங்களா? இல்லை. ஸோ அங்கே வரவங்க எல்லாருமே ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் அப்படின்னு நம்மளால ஓரளவுக்கு செக்மெண்டைஸ் பண்ண முடியுது. ஆனால் இங்கே விஜய்க்கு அந்த சேலஞ்ச் இருக்கானா இருக்கு. ஆமாம், திமுகவை சேர்ந்தவனும் அங்கே பார்க்கறதுக்கு வரலாம், அதிமுகவை சேர்ந்தவனும் பார்க்க வரலாம், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவனும் பார்க்க வரலாம். ஏன்னா விஜய் அவங்க பார்க்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு லைஃப் டைம் ஒரு ட்ரீமாக இருக்கலாம், அதுக்காக வந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி விஜயுடைய அந்த மாசை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுங்கிறது எந்த கட்சிக்கும் நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சகர் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம், கூட சொல்லலாம், கம்மியாக சொல்லலாம். ஆனால் கட்சிகள் விஜய் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறாங்க, பண்ண வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்களும் இன்டர்னலாக சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ நம்ம பண்ணுற சர்வே மாதிரி எல்லா கட்சிகளும் பண்ணுது. திமுக பண்ணுது, அதிமுக பண்ணுது, பாஜக பண்ணுது, எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்க. அந்த எல்லா சர்வேலையுமே ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் விஜய்க்கு 15% மேலே காட்டுது. இதற்கு முன்பாக, அதாவது நேரடியாக இதற்கு முன்பாக தனித்து தேர்தல் களம் கண்ட விஜயகாந்த்கோ சீமானுக்கோ 10% தாண்டலை. 10 to 11 அந்த பர்சன்டேஜ்க்கு மேலே அவங்க போகவே இல்லை. இன்னும் சீமான்லாம் 10% தொடவே இல்லை. இரட்டை இலக்கத்தை அவர் இன்னும் தொடலை. விஜயகாந்த் தொட்டார்.
விஜயகாந்துக்கு முன்பாக, அதற்கு விஜயகாந்துக்கு பின்பாக அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு எடுத்து பார்த்தோம்னா கூட, இன்னைக்கு விஜய்க்கு எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே, அதாவது இதுவரை அவர் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடல. போட்டியிட்டா தான் தெரியும் அவருக்கான பெர்சன்டேஜ் என்னன்னு. ஆனா போட்டியிடுவதற்கு முன்பாகவே சொல்லி வச்ச மாதிரி, அவர ஆதரிக்கிறவங்களும் சரி, அவர எதிர்க்கிறவங்களும் சரி, அவர விரும்புறவங்களும் சரி, அவர விரும்பாதவங்களும் சரி, எல்லோருடைய சர்வேலயுமே ஆவரேஜ் வோட் பெர்சன்டேஜ் 15க்கு மேல காட்டுது. ஸோ இது வந்து என்னவா மாறப்போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்க இவ்வளோ சொல்றீங்க, 15% வச்சிருக்காரு, என்ன பண்ணுவாரு? குட் கொஸ்டின். அந்த கேள்வி எல்லாருக்கும் வரும். 15% வச்சிருக்காரு, அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? ஒன்றும் பண்ண மாட்டாரு. திமுகவை வெல்ல வைக்க போகிறார். அதான் அவர் பண்ண முடியும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 30லிருந்து 35% மேல், ஓகே, குறைந்தபட்சம் 35% மேல் வாக்கு வாங்கக்கூடிய கட்சியால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் ஒரு தொகுதியில். ஆவரேஜாக 35 to 40% ஆஃப் ஓட்ஸை இங்கு பெறுவதற்கான சாத்தியம் இருக்கக்கூடிய கட்சிகளாக 2 கட்சிகள் தான் இருக்குது. திமுக இருக்குது, இந்த பக்கம் அதிமுக இருக்குது. இந்த நிமிடம் வரை, அதான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரை தேர்தல் களம் யாருக்கு தான் பாசிட்டிவாக இருக்கு? திமுக தான் பாசிட்டிவாக இருக்கு. ஸோ அந்த திமுகவை நெருக்கி பிடிச்சு ஒரு சில தொகுதிகளில், நான் சொல்றது ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு சில தொகுதிகளில் இன்னைக்கு அதிமுக முன்னாடி வருது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நெக் டு நெக்காக கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதிகள் இருக்குது. அந்த 30-40 தொகுதிகளுடைய வெற்றி தோல்வி தான் இங்கே யார் தமிழ்நாட்டை ரூல் பண்ண போகிறாங்க டிசைட் பண்ண போகுது. இப்போது சென்னைக்குள்ளாரே எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ டி நகர்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு 1500 ஓட்டு தான் வித்தியாசம் ஒவ்வொரு தடவையுமே. தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வெறும் 1500 to 2000 ஓட்ஸ் தான். இப்போ விஜய் எவ்வளோ ஓட்டு அதில் பிரிப்பார்? ஸோ ஏற்கனவே இவ்வளோ நாள் நம்ம சீமானை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? சீமான் எவ்வளோ ஓட்டு பிரிக்க போகிறாருன்னு தெரியல. இப்போ அதே தான் விஜய்க்கும் இருக்குது. ஸோ விஜயால் இந்த 15% வைத்துக்கொண்டு, அல்லது அவர் அதிகபட்சமாக தொடரக்கூடிய 22% வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. ஸோ அப்போ விஜய் பிரிக்கிற ஓட்டு யாருக்கு வலு சேர்க்கும், அல்லது விஜயால் வந்து யார் பலன் அடைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வி தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. ஏன்னா டிஎம்கேக்கு இது ஃபேவராக அமையுமோ? டிஎம்கே மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் வேறொரு வழியில் துணை புரிகிறாரோ? தெரிஞ்சு பண்ணுறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த மாதிரியான ஒரு பிளான்டண்டாக அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. தெரிஞ்சு கூட பண்ணியிருக்கலாம்ண்ணா. ஏன்னா திமுக வந்து என்ன விமர்சனம் வைக்கிறாங்களோ, மத்திய அரசு நோக்கி என்ன விமர்சனம் வைக்கிறாங்களோ, அதே தான் டிவிகே தரப்புல இருந்து இவரும் மத்திய அரசு நோக்கி விமர்சனம் வைக்கிறாரு. அதை தாண்டி வேற எந்த ஒரு பாயிண்டையும் மக்களுக்காக பேசின மாதிரி இல்லை. இது நம்ம இப்படியும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து தன்னுடைய பார்ட்டியை வந்து ஒரு செக்குலர் பார்ட்டியா அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது, பாஜக எதிர்ப்பை அவர் ஏன் தீவிரமாக பேசணும்னு நினைக்கிறாருன்னா, திமுக மாதிரியே அவர் பேசணும்னு இல்லை, திமுக விட நான் தான் இதை கரெக்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி திமுகவுடைய கோர் ஓட்டர்ஸாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டர்ஸ் கிட்ட அந்த ஓட் ஷேரை தனக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே, அதாவது இவ்வளோ நாட்களாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை திமுக மேலே என்னென்னா, இவங்க பாஜக கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஈவன் தோ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பண்ண மாட்டாங்க, அல்லது இவங்க சொன்ன மாதிரி சிறுபான்மை நலனுக்கென்று பெரிய முன்னெடுப்புகள் எடுக்க மாட்டாங்க, தங்களுடைய அமைச்சரவையிலையோ அல்லது வேட்பாளர்களையோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னாலும், ஸ்டில் கிறிஸ்டின் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் வந்து இங்கே என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு திமுக தான் சேஃப்னு நம்புறாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஸோ திமுகவும் பாஜகவும் ரகசிய டீலிங்கில் இருக்குன்னு ஒரு விஷயத்தை த்ரோ பண்ணுறாரு. அப்படி த்ரோ பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நான் தான் உண்மையான சேஃப் கார்டு, இங்கே பாஜகவை என்னை விட யாரும் எதிர்க்க முடியாது, ஒருத்தர் கொள்கை எதிரி, ஒருத்தர் அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியாக ஒருத்தரையும் கொள்கை ரீதியாக ஒருத்தரையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்டில் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கான சாத்தியம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அப்போது இதை வந்து நம்ம என்னவா புரிஞ்சுக்க கூடாதுன்னா, திமுக சொல்லி விஜய் இப்படி நடிக்கணும்னு இல்லை, திமுகவுடைய இடத்த தான் அவர் பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஓகே, இந்த தேர்தலில் அவர் ரொம்ப தெளிவாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, ஒன்று ரூலிங் பார்ட்டியாக வரலைனாலும் நான் எதிர்கட்சியாவது வந்துடணும், அதிமுகவினுடைய இடத்தை நான் காலி பண்ணணும், அல்லது அதிமுகவை இந்த தேர்தலில் வெல்ல விடாமல் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு வகையில் சுயநலமான ஒரு முடிவு தான். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் தனிச்சு நின்று ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு. ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துறதுக்கு இந்த ஓட்டை பிரிச்சா போதும், நம்ம திமுகவை ஜெயிக்க வச்சிருவோம். அப்ப அவருடைய டார்கெட் வந்து திமுக இல்ல. இந்த தேர்தலில் அவருடைய டார்கெட் வந்து வெளியில் சொல்வது வேண்டுமானால் திமுகவா இருக்கலாம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தேர்தலில் செகண்ட் பிளேஸ், 50 வயசு தான் ஆகுது, பார்த்துக்கலாம், இன்னொரு 5 வருஷம். போன மதுரை மாநாட்டில் வந்து விஜயும் பேசிட்டாரு நேரடியாகவே, இன்னைக்கு அதிமுக கட்சி யார் கையில் இருக்குன்னே தெரியல, அது வந்து எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் நேரடியாக அதிமுகவை இப்போ தான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாட்களாக அவருடைய அட்டாக் முழுக்க திமுக நோக்கி இருந்து இப்போ அதிமுகவை நோக்கி அவர் திரும்புறாரு. இதற்கு அவர் காரணமாக சொல்றது என்னன்னா, பாஜக வந்து ஒரு மதவாத கட்சி, பாஜக கூட அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு. பட் எல்லோரும் சொல்லுவது போல, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது என்னன்னா திமுக சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டுகளை தான் விஜய் சொல்கிறாருன்னு. இந்த இடத்துல தான் விஜய் வந்து சறுக்கிறதா நான் பார்க்குறேன். என்னன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட முதல்வராக வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, தேவையான விஷயங்களில் மக்களுடைய நலன் கருதி நான் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு இந்த மாநிலத்துக்கு பெற வேண்டிய உரிமைகளை பெறுவேன்னு சொல்லணும். இது அவர் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தீங்களா இன்னும் தேர்தலே போட்டியிடல, ஜெயிக்கவே இல்லை, அதுக்குள்ளாருமே என்ன சொல்கிறாரு, மத்திய அரசுக்கு இணக்கமாக போய் நலத்திட்டங்களை பெறுவாராம். இப்போ நாங்கள் சொன்னது கரெக்ட் ஆகிடுச்சா, விஜய் வந்து பாஜகவோட பி டீமா அப்படின்னு சொல்லி விஜயை
ஒரு முத்திரை குத்திடுவாங்கங்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்கள்கிட்ட அந்த கான்ஃபிடன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தானும் பாஜக எதிர்ப்பாளர், திமுக போல அல்லது திமுகவை விட இன்னும் வீரியமாக பாஜகவை நான் தான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவர் யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறாருன்னா மைனாரிட்டிஸ்க்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது, மைனாரிட்டிஸ்க்கு சொல்கிற அந்த டோனை மைனாரிட்டிஸ்க்கு சொல்கிற அந்த கம்யூனிகேஷன் மாதிரியே காங்கிரஸ்க்கும் கன்வே பண்ணுறாரு. காங்கிரஸ்க்கு என்ன சொல்கிறாரு, நீ ஏன் திமுக கூட இருக்க, ஏன்னா திமுக பாஜகவை எதிர்க்கிறான்னு தானே, திமுகவை விட பெட்டராக பாஜகவை எதிர்க்கிறதுக்கு நான் வந்துட்டேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸை அவர் இன்டெரக்டாக இன்வைட் பண்ணுறாரு. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸாக இருக்கும். நானும் செக்குலர் தான் பேசுகிறேன், பேசிக்லி நான் ஒரு கிறிஸ்டின், நீங்கள் வந்து ஒரு மைனாரிட்டிஸ்க்கான ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை இந்தியா முழுக்க பண்ணுறீங்க. கூடுதலாக பாஜக எதிர்ப்பு தான் உங்களோட நோக்கம், பாஜகவை அழிக்கணும். அப்போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு திமுக வந்து எப்படியா இருந்தாலும் உங்களை வந்து மார்ஜினலைஸ் பண்ணுவாங்க, 10 சீட்டு 20 சீட்டுன்னு கொடுப்பாங்க, ஏன் கூட வாங்க பவர் ஷேர் பண்ணுவோம். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளியில் வந்து கிட்டத்தட்ட 58 இயர்ஸ் ஆயிடுச்சு, 55 வருஷம் ஆகுது. 1967க்கு பிறகு அவங்க வரவே இல்லை. ஸோ மீண்டும் காங்கிரஸ்க்கு ஒரு பவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன் கூட வாங்க அவர் இன்வைட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேஷனாகவும் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ விஜய் வந்து ஏன் பாஜகவை எதிர்க்கிறாருன்னா, ஒரு வகையில் காங்கிரஸை இன்வைட் பண்ணணும், விசிகாவை இன்வைட் பண்ணணும், வெறுமனா திமுகவுக்கு மாற்றுங்கிறது மட்டும் இல்லை, இவங்க எல்லோரையும் இன்வைட் பண்ணுறதுக்கு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டூல் அதுதான். ஏன்னா அவர் திமுக விமர்சிக்க அல்லது அதிமுக விமர்சிக்க இந்த கட்சிகள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களை விமர்சிக்கிறதுலாம் இருக்கட்டும், நீங்கள் பாஜகவை திட்டுவீங்களா? ஸோ இங்கே இருக்க தமிழ்நாட்டில் பல கட்சிகளுக்கு அதான் இப்போ நோக்கமே, அவங்களுக்கு அரசியல்லாம் கிடையாது. பாஜகவை திட்டுவியா, நான் அலையன்ஸ்க்கு வரேன் அப்படிங்கிற ஒரு மீட்டரில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு அவர் தூண்டில் போடுறதா தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இப்படி வந்து பாஜகவை திட்டுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்தது அப்படின்னா, மாற்று அரசியலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எப்படி நம்ப முடியும்? அதுதான் சொல்றேன், அந்த இடம்லாம் சறுக்கலான இடங்கள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. கொள்கை ரீதியா வந்து அவர் வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எடுத்துக்கிட்டாரா, அந்த கொள்கையை எடுத்துக்கிட்டாரான்னு கேட்ட கிடையாது. இப்போ சீமான் அவர்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சிருக்காரு, அது தனித்துவமான கொள்கை கூட. நீ அந்த கொள்கை தலைவர்கள்னு வச்சிருக்காருல, விஜய் எவ்வளோ விஜய்க்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். என்னன்னா, இப்போ வந்து அந்த கொள்கை தலைவர்கள்னு அவர் 5 பேரை காட்டியிருக்காரு. அதுல காமராஜர் இருக்காரு, கரெக்டா? காமராஜர் இருக்காரு தானே? இருக்காரு. சரி, அப்புறம் இப்போ மேடையில் வந்து இந்த வாட்டி வந்து யாரை போட்டிருக்காரு, 1967 போட்டு யாரை போட்டிருக்காரு, அண்ணாதுரை. அடுத்தது 1977 போட்டு எம்ஜிஆர் போட்டிருக்காரு. கூடுதலாக பெரியாரையும் கொள்கை தலைவரில் வச்சிருக்காரு, கரெக்ட் தானே? பெரியார், அம்பேத்கர் இவங்க எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ இப்போ 2026 67 அண்ணா, 77 எம்ஜிஆர், 2026 விஜய், இதானே அவங்க சொல்ல வருது. அண்ணா யாரை தோற்கடிச்சு ஆட்சி பிடிச்சாரு? காங்கிரஸை தோற்கடிச்சாரு. ஸோ காமராஜர் அப்போ ஆக்சுவலி அண்ணா வென்று வரும்போது பக்தவச்சலம், ஓகே. ஸோ காங்கிரஸை ஒழிச்ச அண்ணாதுரையும் வச்சிருக்காரு. அந்த காங்கிரஸ் கட்சியை வச்சிருந்த அல்லது அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருந்த காமராஜரையும் வச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, காமராஜரை வீழ்த்திட்டாங்க இந்த மண்ணில்ங்கிறாரு. யோ, அவரை வீழ்த்தினதே அண்ணாதுரை தான்யா, நீ அவர் போட்டோவையும் வச்சிருக்க, இந்த பக்கம் காமராஜரையும் வச்சிருக்க. சி, உனக்கு புரியுதா முரண்பாடு என்னன்னு? அப்ப காமராஜர் நல்லவர்னா காமராஜரை வீழ்த்தின அண்ணாதுரை யாரு? நல்ல அரசியலை தோக்கடிக்கிற ஒருத்தர் என்னவா தான் இருக்க முடியும்? கெட்டவரா தான் இருக்க முடியும். சரி, இப்ப அண்ணாதுரை கெட்டவர்னா அவரை ஏன் உன்னுடைய கொள்கை தலைவராக கொண்டு வந்து திடீர்னு முன்னாடி வைக்கிறீங்க? ஸோ அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காரு. அவர் என்னன்னா, ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் ஒரு தியரி, இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தியரி, நம்ம பிஜேபியிலேருந்து போன நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு தியரி, வெங்கட்ராமன் அப்படின்னு அங்கே ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு தியரி. இந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு தியரியை சொல்லி, வாங்க நம்ம இந்த பக்கம் போவோம், வாங்க நம்ம அந்த பக்கம் போவோம், வாங்க நம்ம இந்த பக்கம் போவோங்கிற மாதிரி எல்லா பக்கமும் இழுக்கிறதுனுடைய விளைவாக நான் அதை பார்க்குறேன். சி, அவர் இப்போதான் அரசியல் களத்துக்கு வராரு. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லார் வீட்டுக்குள்ளாரையும் போயிட்டேன். அது உண்மைதான், அவர் எல்லார் வீட்டுக்குள்ளாரையும் போயிட்டேன்னு சொன்னது அவருடைய திரைப்படங்களின் வழியாக அவர் எல்லார் வீட்டுக்குள்ளாரையும் போயிட்டாரு தான். எல்லார் வீட்டுக்குள்ளாரையும் அவருக்கு ஒரு ஓட்டு இருக்கான இருக்கு. ஆனால் நான் திரும்பவும் சொல்றேன், அந்த ஓட்டினால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என்னுடைய கேள்வி அதுதான். விஜய்க்கு ஓட்டு இருக்கா? இருக்கு. விஜய்க்கு 15% இருக்கா? 20% கூட இருக்கு. என்ன பண்ணுவீங்க? மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு தான் அந்த 20%. ஸோ அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வியை கேட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, நான் அதெல்லாம் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடாதீங்கலாம் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, விஜய்க்கு நீங்கள் செலுத்தக்கூடிய இந்த வாக்கினால் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் வரும்? நீங்கள் நினைக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் வருமா? அது சாத்தியமா? தனித்து நின்று வெல்வது என்பது உண்மையாகவே ப்ராக்டிக்கலி பாசிபிளா? விஜய் வேணா சொல்லலாம், மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கலி இஸ் இட் பாசிபிள்? ஒரு முகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தல் களத்திற்கும் தேவையாக இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்கிற லாஜிக் படி எல்லா மக்களுமே விஜய் தான் 234 தொகுதியிலையும் நிற்கிறாரு நம்பி ஓட்டு போடுறாங்கன்னே வச்சுப்போம். அது வெற்றிக்கான ஓட்டாக மாறுமா? கட்சி வேலையே இன்னும் முழுசா முடியலண்ணா, 60% தான் முடிஞ்சிருக்கு. இப்போ கட்சி வேலை, பூத் வேலை, பூத் ஏஜென்ட்ஸ் போடுறது, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க இப்போ தான் இந்த தேர்தலில் பார்க்க போகிறாங்க. இதுக்கு முன்பாக அவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் நிறைய கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எலெக்ஷன் ஹேண்ட்லிங் பற்றின ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் இருக்குன்னே வச்சுப்போம். பட் நான் என்ன கேட்குறேன், கட்சியை வலுப்படுத்தி
2 மாநாடு நடத்தி, இன்னும் ஒரு 4-5 மாநாடு நடத்தி, நீங்கள் வந்து பயங்கரமாக வீராவேசமாக வசனம்லாம் பேசி தமிழ்நாடு அரசியலை மாற்ற போறேன்னு வந்து நீங்கள் வாங்க போகிற வாக்கு சதவீதம் என்ன என்று உங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியுமா? உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு உண்மையான தகவல்களை சொல்கிறார்களா? அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் முதல்ல ஃபில்டர் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு இன்னொரு மெக்கானிசமோ ஒரு சிஸ்டமோ இருக்கா? பேசிக்கலி நான் வந்து ரேடியோவில் ஒர்க் பண்ண காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நான் ஒரு 200-300 விவாதங்கள் பேசியிருப்பேன். அதில் ஒரு 30-40 விவாதங்கள் நான் விஜய் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். நான் வந்து ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர், ரேடியோ வர்ணனையாளர், அரசியல் விமர்சகர், இந்த மாதிரி தான் நம்ம கீழே பேர்லாம் போடுவாங்கல்ல, தண்ணி கேன் போட வந்தவர், ஒட்டடை அடிக்க வந்தவருங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரை போட்டு நம்மளை பேனலில் உட்கார வச்ச காலகட்டங்களில் நான் கிட்டத்தட்ட 20-30 டிபேட் வந்து நான் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கேன். அந்த காலகட்டங்களில் எனக்கு விஜய் இவ்வளோக்கும் இப்போ அரசியலுக்கு வரல. ஏதாவது விஜயோட படத்தில் ஏதாவது ஒன்று வரும், உடனே பார்த்தா இவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சர்க்காரில் வந்து கோமலவல்லின்னு பேர் வச்சிட்டாரு, இவர் வந்து கொண்டுட்டு போயிட்டு டிவியை தூக்கி போட்டார், இப்படிலாம் வந்ததுன்னா உடனே ஒரு டிவியில் ஒரு டிபேட் வச்சுருவாங்க, விஜய் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு. நம்ம போயிட்டு உடனே உட்காந்து இல்லை விஜய் இப்படி சொன்னார், விஜய் அப்படி சொன்னார். இப்போ இந்த ஆதவன் வந்து உட்காந்து கூலி படத்தை டீகோட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி நம்ம அப்போ டீகோட்லாம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்போதே எனக்கு விஜய் மேலே ஒரு அபிமானம் உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், கண்ணை மூடிக்கிட்டு நீட்டை எதிர்க்கிறது, மத்திய அரசை வந்து ஆதாரப்பூர்வமாக இல்லாமலே குற்றச்சாட்டுகளை அடுக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு மீனவர்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்பர்ஸை சொல்லணும்ல. ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் மாநிலத்தோட முதல்வராக வரணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? 2014 முதல் 19 வரை எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள்? 19 முதல் 24 வரை எத்தனை மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள்? இப்போ 24-25, இப்போ மோடி வந்து 11 வருஷமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். 11 ஆண்டுகளில் எத்தனை தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள்? அதற்கு முன்பாக 2004 2014 வரைக்கும் 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தபோது எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள்? இதை நீங்கள் சொல்லணும். 2வது, நீட்டை எதிர்க்கிறீங்களா? நீட் வருவதற்கு முன்பாக எத்தனை தமிழ்நாட்டு மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படித்தார்கள்? இப்போது எவ்வளோ பேர் படிக்கிறாங்க? இப்போ யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு? ஸோ இந்த நீட் வந்ததற்கு பிறகு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எந்த வகையிலாவது பாதிக்கப்பட்டிருக்கா? அடித்தட்டு மக்கள் மருத்துவக் கல்லூரி படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா? அதை டேட்டாவாக சொல்லணும். டேட்டாவே இல்லாமல் ரொம்ப பிளெயினாக ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நடிப்போடு கூடிய ஒரு அவருடைய சினிமா கிளைமாக்ஸ்ல இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்துக்கலாம்ல, பாஜகவுமே அவர் சரியா விமர்சனம் பண்ணல. நான் வந்து திமுக விட பாஜக விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமே இல்லையே. அவருடைய நோக்கம் அதுதான். என்னன்னா, பாஜக எதிர்ப்புல நான் தீவிரமா இருக்கேன், முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு போடுங்க. ஸ்ட்ரெயிட்டா கேட்க முடியாதுல்ல, நான் பாஜக எதிர்க்கிறேன், எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கிறிஸ்தவ மக்களே ஓட்டு போடுவீங்களா? இஸ்லாமிய மக்களே ஓட்டு போடுவீங்களான்னு கேட்க முடியுமா? முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அவங்களுக்கு பார்ப்பா, மோடியே சொடுக்கு போட்டு பேசுறாரியா, எங்கேயோ உட்காந்துருக்க மோடி தான் இந்த நம்ம ஊர்ல எல்லாம் நடக்கும்ல, திருமங்கலத்தில் கூட்டம் போட்டு நான் ரஷ்ய அதிபர் புட்டினை கேட்கிறேன் அப்படிங்குவான். அந்த மாதிரி, ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை பார்த்தெல்லாம் எதுவும் கேட்க மாட்டியா, ஸ்ட்ரெயிட்டாக ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கு தான் கேள்வியெல்லாம் கேட்பீங்களாங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இவர் இங்கே மதுரையில் கூட்டம் போட்டு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னா மோடியினுடைய தரம் குறைஞ்சிட போதா, கூடிட போதா? அதெல்லாம் இல்லை. பட் நீங்கள் என்னவாக உங்களை அடையாளப்படுத்த விரும்புகிறீர்கள்? போதும், தமிழ்நாட்டுக்கு ஒரு திமுக போதும், இன்னொரு திமுக வேண்டாம். ஸோ தாவேக்கா வந்து இன்னொரு திமுகனா ப்ளீஸ், எங்களுக்கு ஒரு திமுகவே எங்களால் சமாளிக்க முடியல. நீங்களும் இதே மாதிரி தான் 1967 49 கட்சி தொடங்கி 67 தான் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. 18 வருஷம் முழுக்க உணர்வுகளை தான் தூண்டினாங்க. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம்னு அங்கே இருந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் உணர்வு ரீதியாக அவங்களுடைய அந்த எமோஷன்ஸை தூண்டிவிட்டு அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆக்டோபஸ் மாதிரி அப்படியே வந்து தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணுச்சு. அந்த ஒரு நிலையை மறுபடியும் பண்ணாதீங்க. திரும்ப மக்களை தூண்டி விடுறது, திரும்ப வந்து பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்தில் வந்து மதவெறி, அது வெறி, இது வெறி, ஏதாவது ஒன்று கிளப்பி விடுறது, ஏதாவது ஒன்று ஆதாரப்பூர்வமாக பேசி, இப்படி ஒன்று இந்த ஊரில் இந்த இடத்தில் நடந்தது, இதற்கு முன்பாக அந்த 10 ஆண்டுகளில் யூபிஏ கவர்மெண்ட்டில் இது நடக்கல, அல்லது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை எப்படி திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் அதிகமாக ஆண்டுதோ அதே மாதிரி இந்தியாவை அதிகமாக ஆண்ட கட்சிங்கிறது காங்கிரஸ். கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய சுதந்திர வரலாற்றில் 50-60 வருஷம் நம்ம ரூல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சியில், வீழ்ச்சியில் எல்லாத்துலேயுமே காங்கிரஸ்க்கு ஒரு பங்களிப்பு இருக்கும். ஒரு பிரச்சனை தீர்க்கப்படாமலே இருக்குது 50 வருஷமாக. இப்போ காஷ்மீரில் ஆர்டிகல் 370 இஷ்யூ சால்வே ஆகாமல் இருக்குது. அங்கே வந்து எல்லை பிரச்சனை தொடர்ந்து இருக்குன்னா அதுக்கு காங்கிரஸுடைய பங்களிப்பு அதிகம். ஏன்னா அவங்க வந்து அதை சரி பண்ண விருப்பப்படலை. இது எதுக்குடா நம்ம கை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு அவங்க சரி பண்ணாத பல விஷயங்களை பாஜக வந்து சரி செஞ்சாங்க. டேட்டாவாக பேசணும் விஜய் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. அண்ட் 2வது, இன்னொரு திமுக தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். இதை விஜய் உணர்ந்துட்டாருனாலே இந்த ஸ்டைலை மாற்றிடுவார்னு நான் நம்புகிறேன். ரியல் லைஃப்லையும் ஒரு ஹீரோவாக இருந்த ஒரு மனுஷனை ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாங்க. அவருடைய நடத்தையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் பெருசாக மேக்னிஃபை பண்ணி அவர் லிட்டரலி தே வாண்ட் டு போர்ட்ரே விஜயகாந்த் சே ஜோக்கர். இன்னைக்கு இவ்வளோ பேசக்கூடிய விஜய் அன்னைக்கு விஜயகாந்த் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக ஒரு இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணார்.
கொஞ்சம் பேசடா பேசுனீங்க அவர் உயிரோடு இருக்கும்பொழுது. அவரை பற்றி பேசுறதுக்கு துளி தகுதியற்ற இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் உட்பட